வணக்கங்க. இந்த கடலை மாவு பலகாரமெல்லாம் சாப்பிட்றனால என்னென்ன பிரச்சனை வருது தெரியுங்களா உங்களுக்கு? வயிறு வந்து பெருசாகிறதுக்கு காரணமே இந்த கடலை மாவு தாங்க. வயிறு பெருசாகுது பாருங்க. அ கடலை மாவு தான். கடலை மாவு பலகாரம் வந்து நீங்கள் இந்த போண்டா, வடை, பஜ்ஜி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் டெய்லி கண்டினியூவாக சாப்பிட்ருந்தீங்கன்னா வயிறு கெடுதல் ஆயிரும். வயிறு கெட்டு போயிருங்க. வயிறு கெட்டு போகிறது ஒன்றும் இல்லாமல் இந்த வந்து மலச்சிக்கல் எல்லாம் அதிகமாகிட்டு நீங்கள் பூரா மலம் வெளியே வராதுங்க உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே நிறுத்தி போடாது. அது சொல்கிற புரியுதுங்களா உங்களுக்கு? காலையில் எந்திரிச்சு பூரா மலம் வெளியே வராதுங்க. உள்ளுக்குள்ளே நிறுத்தி போடும். நிறுத்துறது உங்களுக்கு தெரியாது. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு வயிறு பெருசாயிடும். குடல் வந்து கிளியர் ஆகாதுங்கன்னு சொல்ல வர்றேன். கிளியர் ஆகாதுங்க. என்ன கிளியர் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளடைவில் அது ஒரு வியாதியாக மாறிடுங்க. புரிஞ்சுக்குங்க. என்னங்க அந்த மாதிரிங்க இந்த நெல்லிக்காய் இருக்கலங்க, நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து வாரத்தில் ரெண்டு தடவைனாலும் அந்த ஜூஸ் குடிங்க. அந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கலெல்லாம் வராது. அதுக்கு முன்னாடி நீ இந்த கடல் மாவுனுடைய பலகாரத்தை ஸ்டாப் பண்ணணும். எப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு உடச்சி போடலாமே தவிரங்க அதையவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை வந்துடும் உடம்புல. சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். உடம்பை கவனிச்சுக்கிறது, உடம்பை பார்த்துக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்னங்க நீங்கள் வெளியே போகிறீங்க, 10 மணி 11 மணிக்கு உங்களுக்கு அந்த டீ டைம் வந்துடுது. இந்த டீ டைம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பஜ்ஜி வாங்கி அடிக்கிறீங்க, 2 உருளைக்கிழங்கு போண்டா வாங்கி அடிக்கிறீங்க, அப்புறம் ஒரு டீ, ஒரு சிகரெட்டு, இல்லைங்களா? அப்படி நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்குறேன். நான் சவிதால் கார்னரில் நிறைய பேர். அது வந்து அத்தனையும் உடம்புக்கு கெடுதலுங்க. உடம்புக்கு கெடுதல். கடைசியில் டாக்டர்கிட்ட போயிட்டு வயிற்றில் பிரச்சனை கொண்டு வந்துடுங்க. அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த இதை பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சார் 2 நெல்லிக்காய் மிக்சியில் போட்டு அடித்து லைட்டாக தண்ணி கலந்து சும்மா குடிங்க. என்னங்க வேறு ஒன்றுமே அது கூட ஒன்று கூட ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் மஞ்சளுக்கு இது ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா கூட அது கூட விட்டுடலாம். நல்லாயிருக்கும், பாடி நல்லாயிருக்கும் சொல்ல வர்றேன் நான். கடலை மாவு அவ்வளோ தொல்லைப்பட்டுன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே, ட்ரை பண்ணுங்கள்.